ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த 12 வருஷத்தினுடைய பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று. வேதனையை நீக்கி போட இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நான் உங்கள் முன்பாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்முடைய வேதனையை நீக்கி நமக்கு ஒரு சுக வாழ்வை தருவதற்கு இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேதனை ஏன் வந்தது? இன்றைக்கு நாம் அநேக வேதனைகளின் ஊடாக கடந்து போகிறோம். அநேக வேதனையின் காரியங்கள், வேதனையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள், துன்பத்தை உண்டாக்கின சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிறது. இப்படி வேதனை வருவதற்கு, நாம் வேதனைப்படுவதற்கு, வேதனையினால் வாதிக்கப்படுகிறதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய் என்றார். வேதனை ஏன் வருகிறது என்பதை, வேதனை எதினால் வருகிறது என்பதை, வேதனை யார் மூலமாக வருகிறது என்பதை வேதத்தினுடைய வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்ப்போமானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தான் உண்டாக்கின மனுகுலத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனை முதலாவது தேவனிடத்திலிருந்து வருகிறது. உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது சற்று அதிர்ச்சியாக இருக்கக்கூடும். வேதனை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா? வேதனையை ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறாரா என்று ஒரு அதிர்ச்சி செய்தியாய் உங்களுக்கு இருக்கும். மனுக்குலத்திற்கு வேதனையானது சாபமாக கொடுக்கப்பட்டு உள்ளது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்த ஏவாளின் வாழ்க்கை இந்த வேதனையின் காரியத்திற்கு ஆரம்பமாக இருந்தது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி, அவர்களுக்கு என்று ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அந்த தோட்டத்தில் உண்டான அனைத்தையும் அவர்கள் புசிக்கும்படி கட்டளையிட்ட அதே நேரத்தில் அந்த தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆண்டவர் விலக்கி வைத்த அந்த கனியை புசித்ததினால் வேதனை ஆரம்பமானது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்மிடத்திலிருந்து விலக்கி வைப்பார். எல்லாவற்றையும் அனுபவிக்க தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் சில நேரம் சில உறவுகளை நம்மிடத்திலிருந்து விலக்கி வைப்பார். சில காரியங்கள் நமக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் விலக்கி வைப்பார். அப்படி ஆண்டவர் விலக்கி வைத்த கனியை புசித்த பொழுது வேதனை ஆரம்பமானது. தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய பிரமாணத்தை மீறின பொழுது, தேவ வார்த்தையை அசட்டை செய்த போது, தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காத போது, தேவ வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொள்ளாத போது, தேவ வார்த்தைக்கு மீறி நடந்த பொழுது, தாம் உண்டாக்கின மனிதனை பார்த்து தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி, தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட தன்னுடைய ஜனத்தை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் வேதனையை நான் பெருக பண்ணுவேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேதனைகளை சந்திக்கலாம். சில வேதனையின் ஊடாக நடந்து போகலாம். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் சற்று அமர்ந்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு விதித்த கட்டளையை,
வேத வார்த்தையை, வேத பிரமாணத்தை, தேவனுடைய நேமங்களை எந்த இடத்திலாவது கீழ்ப்படியாமல் மீறி நடந்து இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் பக்கமாக, தேவன் பக்கமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக நீங்கள் திரும்புவீர்களே ஆனால் நீங்கள் ஒரு அற்புதத்தை, அந்த வேதனையில் இருந்து விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்களை இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள். தேவன் நமக்கு விதித்த கட்டளையை, பிரமாணத்தை, நேமங்களை எந்த இடத்திலாவது நாம் மீறி நடந்து கொண்டு இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் பக்கமாய் திரும்புவீர்களானால் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். வேதனையில் இருந்து சுக வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஒரே வழி, கர்த்தர் பக்கம் திரும்புங்கள். வேதனை நீங்கி சுக வாழ்வை அனுபவிப்பதற்கான ஒரே சோர்ஸ் எதுவென்றால், ஒரே வழி எதுவென்றால், தேவ வார்த்தையின் பக்கமாக திரும்பி தேவ வார்த்தையை கை கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு சுக வாழ்வை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ எங்கள் வாழ்க்கையை உம் பக்கமாய் திருப்புகிறோம். எங்கள் வேதனை நீங்கி நாங்கள் சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாக திரும்புகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.